பாட்டி, உடம்பெல்லாம் எரியுது. கை கழுத்துல எல்லாம் ஏதோ பெரிய காயம் வந்திருக்கு பாட்டி. பாட்டி, தலை கழுத்துல எல்லாம் பெரிய கதைக்கு பாட்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடியே லூசு, இது காயம் இல்ல, வெயிலுக்கு வந்த வேர்க்குரு. சாக்கு மூட்டை மாதிரி கருப்பு கலர்ல Dress போட்டா வரத்தான் செய்யும். ஆனா நான் வீட்லயும் காலேஜ்லயும் எப்பவும் ஏசில தானே பாட்டி இருக்கேன். ஏசிக்குள்ளே இருந்தா போதுமா? வெளிய வெயில்ல போறப்போ வாரத்துக்கு ஒரு முறை குளிச்சிட்டு பர்ஃபியூம் அடிச்சா இப்படி வேற துவாரங்களை அடிச்சுக்கிட்டு வேர்க்குரு தான் வரும். வா, இதுக்கு நம்ம ஆயுர்வேதத்துல சூப்பரான 7 வைத்தியம் இருக்கு சொல்றேன். முதல்ல உடம்ப குளிர்ச்சியாக்க சந்தன லேபம். 2 ஸ்பூன் சுத்தமான சந்தன பொடியோட கொஞ்சமா ரோஸ் வாட்டர் சேர்த்து பேஸ்ட் ஆக்கிக்கோ. இத வேர்க்குரு மேல தடவி 20 நிமிஷம் கழிச்சு குளிர்ந்த தண்ணில கழுவு. அடுத்தது கிருமிகளை அழிக்க வேப்பிலை. வேப்பிலையை அரைச்சு அப்படியே தடவலாம், இல்லனா தண்ணில கொதிக்க வச்சு ஆறினதும் குளிக்கலாம். அரிப்பு உடனே நிக்கும். அதே மாதிரி முல்தானி மெட்டியில தண்ணி கலந்து போட்டா அது வியர்வையையும் எண்ணெயையும் உறிஞ்சி எடுத்துடும். ரொம்ப எரியுதா? 1 ஸ்பூன் சுத்தமான தேங்காய் எண்ணெயில 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து தடவு. தேங்காய் எண்ணெய் குளிர்ச்சி, மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. 10 நிமிஷம் கழிச்சு கடலை மாவு போட்டு கழுவிடு. நம்ம வீட்ல இருக்கிற கத்தாழை ஜெல்ல அப்படியே தடவலாம், இல்லனா குளிர்ந்த வெள்ளரிக்காயை அரைச்சு அதோட கத்தாழை ஜெல் கலந்து மாஸ்க் மாதிரி 20 நிமிஷம் போடு. உடம்பு ஜில்லுன்னு ஆயிடும். அருமையா இருக்கும் பாட்டி. மேல மட்டும் பூசினா பத்தாது, உள்ளேயும் உஷ்ணத்தை குறைக்கணும். லெமன் ஜூஸ் அல்லது இளநீர் குடி. சரி பாட்டி. கடைசியா 3 ரூல்ஸ். 1, அடுத்த 2 மாசத்துக்கு காட்டன் Dress மட்டும் தான் போடணும். 2, காலையிலும் மாலையிலும் குளிர்ந்த தண்ணில குளிக்கணும். 3, இந்த கெமிக்கல் பெர்ஃபியூம், ஆயில், லோஷன் எதையும் தடவி வியர்வை துவாரங்களை அடைக்க கூடாது. பவுடருக்கு பதிலா சந்தன பொடி யூஸ் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. நீங்க சொன்னதை செஞ்சேன். வேர்க்குரு எல்லாம் போயே போச்சு. உடம்பு எவ்ளோ குளிர்ச்சியா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், வேர்க்குரு 1 வாரத்துக்கு மேல இருந்தாலோ காய்ச்சல் வந்தாலோ உடனே டாக்டரை பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.